திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 9, 10. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உங்க வீடுகள்ல கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசுயா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வானாதிவானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதிவானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே,
ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கடைசி காலத்தை அறிகிற அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த காலத்துல நீங்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சனை என்ன, நீங்கள் அதுல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் நீங்கள் காலத்தை குறித்த அறிவுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 17. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட் ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்கநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளை, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் 9442800449, 9442800447. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 66 அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் என்று இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. இந்த வார்த்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லப்படுகிறது போல இருந்தாலும், ஆத்துமாக்களை பிறப்பிக்க பண்ண வேண்டிய ஆத்தும பாரத்தை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த பிரசவ காலங்களில் ஏற்படுகிற ஒரு வேதனை, ஒரு வலியை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு வலி இந்த பாதையில் கடந்து போகிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனோ, இந்த காரியத்தை நான் தடுத்து விடுவேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் பாருங்கள், சனகரிப்பு தூசிப்பது நிமித்தமாக, அவன் தூஷண வார்த்தைகளை சொல்லி அனுப்பினது நிமித்தமாக இந்த எசேக்கியாவின் மனதில் ஒரு பெரிய வேதனை ஏற்பட்டது. அவன் ஒரு புலம்பல் ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. இவன் ஒரு கற்பமான ஒரு பெண்ணாகவோ, இங்கு அந்த கற்ப காலத்தில் கஷ்டப்படுகிறவனாகவோ இல்லை. ஏதோ ஒரு பாதிப்பு, மனவேதனை. எதிராளிகள் அவனை நிந்தித்த அந்த நிந்தனை நிமித்தமாக அவனுக்குள் ஏற்பட்ட அந்த வலி, அந்த வேதனை, இதைத்தான் அவன் சொல்லுகிறான். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பிறக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது, ஆனால் பெற்றெடுக்கவோ எனக்கு பலன் இல்லை என்பதாக ஆண்டவரை பார்த்து அந்த இக்கட்டான நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு வலி, இதில் இந்த காரியத்தில் என்னால் மேற்கொள்ளவே முடியவில்லை, இந்த கடனை கட்டி வெளியே வருவனா என்று தெரியவில்லை, இந்த தொழிலை தொடர்ந்து என்னால் நடத்தி கொண்டு போக முடியுமா என்று தெரியவில்லை. ஆட்கள் பிரச்சனை, பண பிரச்சனை, அபிஷியலா பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளை நான் எதிர்கொள்கிறேன். எல்லாவற்றின் நடுவிலும் இந்த தொழிலை நான் செய்வதா விட்டுவிடுவதா என்ற ஒரு மனவேதனையில் இருக்கிறேன். பெறவோ எனக்கு பலன் இல்லை என்று இந்த விதமாக ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நம்மை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பெறச் செய்கிறவராகிய நான்
பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியத்தில் உண்டான வேதனையை நீக்கி அந்த பிள்ளை பேரை வெளியே கொண்டு வருவது, ஒரு அற்புதத்தை வெளியே கொண்டு வருவது நான், நீங்களல்ல என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பெறச் செய்கிறவராகிய நான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் இதை செய்யாமல் இருந்து விடுவேனோ, இதை தடுத்து விடுவேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் அதை சொல்லுகிறார். நீங்கள் அதை விசுவாசித்து, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன், நீர் இதை செய்வீர், நான் நம்புகிறேன் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக அதிசயங்களை செய்து விடுவார், அற்புதங்களை செய்து விடுவார். உம்மையே நான் நம்புகிறேன், இந்த காரியத்தில் நீர்தான் ஏதாவது செய்ய வேண்டும், என் பலத்தினால் முடியவில்லை, எனக்கு பலன் இல்லை, நீர்தான் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பலத்த நன்மைகளை செய்ய போகிறார். நாம் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறபடி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னென்ன வேதனையோடு வலியோடு, ஆண்டவரே இதை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரே இதை செய்வதற்கு ஆண்டவரே என்னில் வல்லமை இல்லை என்று எதை குறித்து அவர்கள் கலங்கி நிற்கிறார்களோ, வேதனையோடு கூட இருக்கிறார்களோ, பெற்றெடுக்கவே வேண்டும் ஆனால் பெற முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் அந்த சூழ்நிலையில் கடந்து போய் அவர்களை பெறச் செய்வீராக, அவர்களை பிரசவிக்க பண்ணுவீராக, இந்த காரியத்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்படியாக, ஆண்டவரே அந்த துக்கத்தை வெளியே கொண்டு வரும்படியாக, அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் இந்த நன்மைகளை எங்களுக்காக செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.